குலவும் குலாவும் கொண்டேன் சிரசில். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் அட்சய வாஸ்து ஆய்வாளர் குடந்தை ஜனா. சமீபத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு ஜாதகம் நம்மகிட்ட வந்திருந்தது. ஐயா, என் தம்பி எனக்கு பில்லி சூனியா வச்சுட்டாரு, அதனால் எனக்கு ரொம்ப சிக்கலாக இருக்குங்க, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வெளியே போனாலே காக்கா என் தலையில் அடிச்சிட்டு போயிடுது. தயவு செஞ்சு இது என்னன்னு பாருங்கள், நான் வெளியவே போக முடியல, எல்லாத்துக்கும் என் தம்பி தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவரோட ஜாதகத்தை வாங்கி ஆய்வு பண்ணோம். அட்சய லக்னமாக தனுசு லக்னம் போயிட்டுருக்கு. சுக்கிர பகவானும் சந்திர பகவானும் ஏஎல்பியில். அப்போ பிரச்சனைகளும் சிக்கல்களும் ஜாதகரை தேடியே உட்கார்ந்துருக்கு, ஜாதகர் தலைமையிலேயே உட்கார்ந்துருக்கு. ஜாதகருடைய லக்ன நட்சத்திர உயிர் புள்ளி போராடம் 1 சுக்கிர பகவான். உங்களுக்கு சொத்து சம்பந்தமான தகராறு ஏதாவது இருக்கிறதா, அது உங்கள் தம்பி கூட ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்டோம். ஆமாங்க, உங்கள் பிரச்சனைகளுக்கு காரணம் உங்களுடைய அதீத எதிர்பார்ப்புகள் தான் இந்த பிரச்சனைகளுக்கு காரணம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த ஆசைகளை கொஞ்சம் விட்டால் என்ன, உங்கள் தம்பி கூட ஒரு சுமூகமான உறவை ஏற்படுத்திக்கங்க. ஐயா, எனக்கு இதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். சரிங்க, நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முனீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் வெள்ளிக்கிழமை போய் சனி ஓரையில் போய் அங்கே இருக்கிறவங்களுக்கு எள்ளு சாதம் கொடுத்துட்டு வாங்க, பிரசாதமாக கொடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு சரியாக போகும் அப்படின்னு. மேலும் உங்களுக்கு சிக்கலை இப்போ ஏற்படுத்தக்கூடியது இன்னொரு விஷயமும் இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய டாய்லெட்டானது, உங்களுடைய பாத்ரூமானது சுத்தமாக இருக்கணுங்க. அது கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்குது, அதையும் நீங்கள் சுத்தம் பண்ணிடுங்க. உங்கள் பாத்ரூமில் இருக்கக்கூடிய சிக்கலானது அது உங்களுடைய வீட்டோட அமைப்பையும் அது பாதிக்கிறதுனால உங்கள் பாக்கியம் இந்த காலத்தில் கெட்டுப்போகிற ஒரு அமைப்பில் இருக்குது. உங்கள் குடுப்பினையும் கொஞ்சம் மறைகிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த ஒரு 3 மாதம் நீங்கள் ஒரு பொறுமையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நான் சொன்ன இந்த சாதாரண விஷயங்களை கடைபிடிச்சிட்டு வாங்க, நீங்கள் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொன்னோம். அதை ரொம்ப கேட்டுட்டு அவர் இன்னொரு விஷயம் கேட்டார். பாத்ரூமுக்கும் இதுக்கு என்னங்க சம்மந்தம் அப்படின்னு கேட்டார். ஐயா, நாங்கள் அட்சய வாஸ்து அதுவும் பார்க்குறோம். உங்கள் வீட்டுக்கு எதிர்மறை பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கக்கூடியது அதுதான். அது சுத்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புலையும் இந்த மாதிரி ஏற்படுறதுனால நீங்கள் அதையும் சுத்தம் பண்ணி பாருங்கள். நீங்கள் சுத்தம் பண்ணுனா ஒரே ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு ஒரு நிவாரணம் தெரியும் அப்படின்னு சொன்ன மாதிரியே சரின்னு கேட்டுட்டு போயிட்டாருன்னு வைங்க. அவர் போயிட்டு ஒரு மாதம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணார். ஐயா, நீங்கள் சொன்னது உண்மைதான், பாத்ரூமை நான் எப்போ சுத்தம் பண்ணணும் அப்போயே எனக்கு பிரச்சனைகள் என் மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு, ஒரு மன நிம்மதி ஏற்பட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் சொன்னதையும் நான் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தேன். என் தம்பியும் என்கிட்ட பேசினார். அண்ணே, எனக்காக கொஞ்சம் விட்டு கொடுனே அப்படின்னு சொன்னார். அந்த நேரத்தில் நான் சரிப்பா, நீ அந்த சொத்தை நீயே எடுத்துக்கப்பா, பிரச்சனை எதுக்குப்பா அப்படின்னு சொன்னேன். தம்பியும் சுமூகமாயிட்டார். நீங்கள் நம்பவே மாட்டீங்க, இத்தனை நாளும் எனக்கு பிரச்சனையாக இருந்த இந்த காக்கா தலையில் தட்டிட்டு போகக்கூடிய அந்த பிரச்சனையானது இப்போ சுத்தமாக அறவே கிடையாதுங்க, உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க, நீங்கள் சொன்னது நல்லா பலிச்சதுங்க அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி எளிமையான ஒரு அமைப்பில் நீங்கள் இதை பலன் எடுக்கணும்னா நீங்கள் எங்கள் குருநாதர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்துறதுக்காக அட்சய லக்ன பദ്ധதியில் எல்லாரும் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் வாங்க அப்படின்னு கூப்பிட்டுக்கிறோம். இந்த ஏஎல்பி ஜோதிடத்தை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எப்படி இவ்வளோ சாதாரணமாக இந்த விஷயத்தை இவங்களால் சொல்ல முடியுது அப்படிங்கிறது உங்களுக்கும் அது புரிய ஆரம்பிச்சிடும். நீங்களே உங்களுக்காக ஒரு ஜோதிடத்தை பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு ஜோதிடர் போய் நாடி போய் அதுக்கான நேரத்தை விரயம் பண்ணி அதுக்கான ட்ராவல் பண்ணி அவருக்காக காத்திருந்து அதை கேட்டு அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு நம்மளே சொல்யூஷன்களே நம்மளே அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தேடிக்கிடலாம் அப்படிங்கிறது உங்கள் கையிலே இருக்குங்கிறதுனால நீங்கள் உணர்த்தப்படுற இந்த விஷயங்களை நீங்கள் உணர்ந்துக்கிட்டாலே உங்களுக்கும் அது நல்லதாக போயிடும். அட்சய லக்ன பദ്ധதிக்கு வாங்க, அட்சய லக்ன பദ്ധதி படிங்க, அட்சய லக்ன பദ്ധதியை தெரிஞ்சுக்கங்க, உணர்ந்துக்கங்க, உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக மாறும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு அருமையான வாய்ப்பை இந்த ஒரு ஜாதக ஆய்வின் மூலமாக எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அன்பின் குருநாதர் ஐயா பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறுகிறேன். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு ஜாதக ஆய்வில் ஜோதிட ஆய்வில் உங்களை சந்திக்கின்றேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி.